வெல்கம் டு பொள்ளாச்சி மாப்பிள விளாக்ஸ். இந்த விளாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஊர் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிருக்கீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த வயலுக்குள்ளே தான் சுற்றிட்டுருப்பேன். ஏன்னா மீறி போனால் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தால் பொள்ளாச்சி வருவேன். அப்படி வீடியோ எடுத்து முடிஞ்சுது அப்படின்னா வீட்டில் இருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே தான் அந்த வயலுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பேன், இந்த தோப்புக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பேன். மாடு மேய்ச்சிட்டு அப்படியே மாட்டை பார்த்துட்டு ஒரு சில டைம் அது ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்க்கிறது இல்லை. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்து செட் ஆகாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் மாடு மேய்க்கிறது இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா சரி ஓகே நம்ம சின்ன வயசுலேருந்து இங்கே எத்தனை டைம் சுற்றி இருக்கோம், ஸோ இந்த இடத்துல ஒரு vlog எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து நிறையா மெமரிஸ் இருக்குது. சின்ன வயசில் நான் 1வது 2வது படிக்கிறப்பலேருந்து இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட கூட்டிகிட்டு வந்து விளையாண்டுருக்கேன். அப்புறம் இங்கேருந்து காளியாபுரம் ஸ்கூலுக்கு போனேன். காளியாபுரம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா பசங்க நிறைய பேர் வருவோம். இங்கேருந்து வந்து ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ஸ்கூல் போவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப் டே தான் வந்து இந்த 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூல் காலேஜெலாம் இருக்கும். நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து குளிச்சுட்டு நம்ம ஊர் ஆற்றுல தான் எப்போவுமே தண்ணி வற்றாது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்பி பசங்கள்லாம் மத்தியானம் பஸ் ஏறி இங்கேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் நைட்டுக்கு வந்துடுவோம். இந்த மாதிரி நிறையா பக்கம் சுற்றி இருக்கோம். மீன் பிடிச்சிட்டு ஆற்றுல போய் அந்த ஆற்றுக்கு போகிறது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த தோப்புக்குள்ளே தான் நான் மேக்ஸிமம் சுற்றிட்டு இருப்பேன். இந்த தோப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சீக்ரெட் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கீழே மாடு மேய்ச்சிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகல, சரி சும்மா அப்படியே இங்கேயே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் நிறையா மெமரிஸ் இருக்குங்க, போக முடியாத மெமரிஸ் நிறையா இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. நான் நிறையா பேர் பொள்ளாச்சிக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் சிட்டி பையனாட்டிருக்கு, சிட்டிலேயே வளர்ந்தவனாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிருக்கீங்க. பட் நான் சிட்டியெல்லாம் இல்லைங்க, வில்லேஜுக்காரன் தான். நானும் சின்ன வயசுலேருந்து நானும் நிறையா ஸ்ட்ரகிள் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 8th படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இருந்துட்டார். அப்போ இருந்து எங்கள் அம்மா தான் நான் படிக்க வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா இதில் சொல்லுவாங்க உனக்கு என்னடா அப்படி இப்படின்னு சொல்லி. பட் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு சில இது இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு பார்த்துருவேன் நான். ஒரு சில டைம் பாம்பு பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அடுத்து ஒரு வாரத்துக்கு நான் இந்த பக்கமே வரமாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் எங்கேயாச்சும் பாம்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டே இருப்பேன். 4-5 டைமு பார்த்து சுற்றி பார்த்துட்டு எங்கேயாச்சும் இருக்குதா, ஏதாச்சும் இது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 1008 இது மைண்டுக்குள்ளே ஓடும் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு. அந்த மாதிரியெல்லாம் இந்த இடத்துல சுற்றிருக்கேன். இப்போ டெய்லியும் வந்துட்டு தான் இருப்பேன், பட்டு வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு vlogல உங்களுக்கு காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன். நீங்கள் யாராச்சும் தோப்பில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே வந்து நான் தோப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பொள்ளாச்சியில் எந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுங்க தோப்பு? என்னடா லூசு தனமாக எனக்கு வீடியோ எடுத்து இப்படி எடுத்து என்னமோ எடுத்து போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. வீடியோ இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கே அப்படியே இது எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லி சும்மா வந்து எடுத்து போட்டிருந்தேன். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. புதுசாக வாழை மரம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கிட்டத்தட்ட நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தாங்க இருக்கேன். ஒரு 23 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். இதே ஊர். இது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருந்துட்டு வில்லேஜ் இது வந்து தேடி இது பண்ணிருப்பாங்க. நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம இருக்கிறதே வில்லேஜ் அப்படிங்கிறங்காட்டி நம்ம ஏரியா வேறு குழுன்னு வேறு இருக்குமா, கொஞ்சம் இதாக வேறு இருக்குங்க நமக்கு. நான் வேறு குளிருக்கு, எனக்கும் குளிருக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரம். ஸோ பேசிக்காகவே இப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு. 2 நாளில் எங்கேயுமே போகல, திடீர்னு பார்த்தா சளி பிடிச்சிச்சு. இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் நடக்கும். அந்த கிளைமேட் கூலிங்காகவே இருக்கிறங்காட்டி சில டைம்ஸ்
உங்களுக்கெல்லாம் உடம்பு சரி, யாராருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுங்கள்.